ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சூர்யா எல்லா இடமும் தாராவை விடாமல் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாறி பூங்கன்றதுக்கு ஃபோன் போட்டு, சார் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னதும், என்ன மாதிரி மறுபடியும் கனவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், இது நிஜம். நான் சொன்னல தாராமா கனவுல வந்தாங்கன்னு, அது நிஜமாயிடுச்சு. சூர்யா சார் காசுல வச்சு தாராமாவை பார்த்துருக்காங்க அப்படின்னதும் பூங்கொன்று சம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா அது தாராமாவா இருக்க முடியாது. ஏன்னா நான் தான் அவங்கள வச்சு எடுத்த பார்த்தனே, அது தாராவே தான். காசில பார்த்தது அது தாரா கிடையாது அப்படின்னதும், இல்லை சார் நான் சொல்றது எல்லாமே நிஜம். இப்போ அவங்கள கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா ஹஸ்பண்ட் சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னது மாதிரி சொன்னதும், என்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு, கண்டிப்பா அது தாராவா இருக்க முடியாது. என்னால உறுதியா சொல்ல முடியும் மாறி. ஏன்னா சூர்யா தாரா மேல அவ்வளோ அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. அந்த காரணத்தால தாரா சாயல் இருக்கிறவங்க சூர்யா கண்ணுக்கு தாரா மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஆனா நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா அது தாராவே கிடையாது அப்படின்னதும், ஓகே சார், எப்படித்தான் இருந்தாலும் கண்டிப்பா தாரா அத்தையோடு தான் வருவேன்னு என்னோட ஹஸ்பண்ட் சார் சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் வந்தா பார்த்துப்போம் அப்படின்னதும், சரி மாறி, அவரு ஃபர்ஸ்ட் தாராவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா நாம ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு பூங்குன்றம் போனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் சூர்யா எல்லா இடமும் அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்பவே களைப்புல வந்திருக்காங்க. நம்ம பேக்கை திருடின இவன் தானே அப்படின்னு அந்த பேக்கை திருடினவனை பார்த்துடுறாங்க. சார் அப்படின்னதும், சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா நீங்க தமிழா அப்படின்னு சூர்யா கேக்குறாங்க. ஆமா சார், எனக்கு எல்லா மொழியும் தெரியும் அப்படின்னதும், ஓகே சார், உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு அந்த ஆளை கேட்டதும், இங்க என் அம்மா இருக்காங்க, அவங்கள நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இதான் அவங்களோட போட்டோ அப்படின்னு தாரா போட்டோ காமிச்சதும், ஓகே சார் வாங்க தேடலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மாறி போன் அடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சார் என்ன பண்றீங்க? அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ரெண்டு பேரும் தேடிட்டு களைச்சிட்டு போய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆள் இங்க பாருங்க சார், இதுக்கப்புறமா அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தால அங்க பூஜை நடக்கும். அதுக்கு இங்க இருக்கிற எல்லாரும் கலந்து கொள்ளுவாங்க. அந்த கூட்டத்துல உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னதும், ஓகே சார் அப்படின்னுட்டு சூர்யா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து லேட் ஆயிடுது. கங்க பூஜை நடக்க ஆரம்பிக்குது. அதே இடத்துல முக்காடு போட்டு தாராவும் பூஜையில கலந்து கொண்டிருக்காங்க. சூர்யா ஒவ்வொரு லேடியா பார்த்துட்டு தாராவை கண்டுபிடிச்சதும் உடனே தாரா சூர்யாவை பார்த்துட்டு அங்க இருந்து மறைச்சுக்கிறாங்க. அது நம்ம மாறி சூர்யாவுக்கு போன் அடிக்கிறாங்க. சவுண்ட் கட்டது, என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார், எங்க நிக்கீங்க அப்படின்னது மாறி, நான் கங்க பூஜையில கலந்துருக்கேன் அப்படின்னது, என்ன சார் பூஜை பாக்குறீங்களா அப்படின்னு மாறி கேக்குறாங்க. இல்ல மாறி, தாராமா இங்கதான் இருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன பார்த்ததும் மறைச்சிட்டாங்க மாறி, கண்டிப்பா நான் அவங்க கூட தான் ஊருக்கு வருவான் அப்படின்னதும் மாறி சம அதிர்ச்சி ஆறாங்க. ஹஸ்பண்ட் சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம். இங்க பாருங்க, நீங்க தாரா அத்தை மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க ஹஸ்பண்ட் சார். அதனாலதான் தாரா அத்தை சாயல்ல இருந்த ஒருத்தங்களை பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பிளேஸ் ஹஸ்பண்ட் சார், நீங்க வாங்க அப்படின்னதும், இல்ல மாறி நீ என்ன நம்பவே மாட்டேங்கிற, நான் நேரடியா அவங்க கிட்ட பேசிருக்க மாறி, கண்டிப்பா தாராமா தான் இங்கே இருக்காங்க, நான் தாராமாவோட தான் வருவான் அப்படின்னுட்டு சூர்யா போனை வச்சதும் மாறி அந்த இடத்துல சம அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சூர்யா கண்டுபிடிக்கவே முடியல. அன்னைக்கு காலையில அந்த திருடினவங்களை பார்த்துடுறாங்க. என்னாச்சு சார், உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னதும், இல்ல சார் இப்போ வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல அப்படின்னு சூர்யா சொன்னதும், உடனே அந்த இடத்துல நம்ம சூர்யா கிட்டே பேசிட்டு இருக்கிறவங்க, சார் கவலைப்படாதீங்க, நான் இங்க விசாரிச்சேன், பக்கத்துல இருக்கிற ஒரு மடத்துல தான் உங்க அம்மா தங்கி இருக்காங்களா அப்படின்னதும், உடனே சூர்யாவும் அந்த மடத்துல போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா நம்ம தாராவோட ரூம் மாயாவோட ரூம்னு காமிக்கிறாங்க அங்க இருக்கிற இன்சார்ஜ். உடனே நம்ம சூர்யா மாயா ரூமுக்கு போறாங்க, அதாவது தாரா ரூமுக்கு. அங்க ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, நான் இந்த காசிக்கு வந்ததே இல்லாம போறதுக்கு தான், இந்த காசியில இல்லாம போனா நமக்கு மோட்சம் கிடைக்கும், அதனால நான் இன்னைக்கு இல்லாம போறேன் அப்படின்னுட்டு தாரா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. அதை படிச்சு பார்த்த சூர்யா சம அதிர்ச்சியாயி உடனே அந்த ஆளையும் கூட்டிட்டு வாங்க சார் அப்படின்னுட்டு தாராவை காப்பாத்த ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கங்கையில இறங்குறதுக்காக ஒவ்வொரு படியா தாரா இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இது பார்த்து சூர்யா அம்மா அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஓடி தாரா காப்பாத்திடுறாங்க. என்னம்மா பண்றீங்க, என்ன விடுப்பா, எதுக்கு என்ன காப்பாத்துற, நான் ஒரு அனாதை, நான் இங்கே என்னோட உயிரை விட
நான் இங்கே இல்லாம போறேன் அப்படின்னதும், ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, இங்க பாருங்க, நான் 10 வயசா இருக்கும் போதே அம்மாவை இழந்துட்டேன். என்னை 20 வருஷமா வளர்த்தவங்க என் தாராமா, அவங்களே இழந்துட்டேன். இப்போ அவங்களோட சாயல் இருக்கிற உங்களை நான் இழக்க தயாரா இல்லை. நான் உங்க பிள்ளை இருக்கேம்மா, வாங்கம்மா, நீங்க ஏன் அம்மா, நான் உங்களை நல்லபடியா என் வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சூர்யா கேச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது.